டெய்லி ஸ்டிச் பண்ணுறோம், நைட்டு தூங்க போகும்போது பேக் பெயின் அதிகமாக இருக்குது. உங்களுக்கும் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கும் முன்னாடி இருந்தது, ஆனால் இப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க என்னட்ட பேசும்பொழுது கேட்டாங்க ஒரு விஷயம், எப்படி நீங்கள் 12 மணி நேரம் டெய்லரிங் ஷாப்பை மேனேஜ் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் வீட்டையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க சேர்த்து அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறத அவங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க, இதை ஒரு வீடியோவாக பதிவிட்டால் என்ன போல் எல்லா சகோதரிக்கும் இது பயன்படும், அதனால் கண்டிப்பாக இதை வீடியோவாக போடுங்கன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த வீடியோ பதிவு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நான் சொல்லியிருக்க அந்த 5 விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான, எல்லாமே ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே கேட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலையும் பெயின் இல்லாமல் ஸ்டிச் பண்ணி அதிகமாக உங்களாலையும் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இனிமேலும் எனக்கு கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க, அதுதான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் டெய்லரிங்கில் என்ன டவுட்டு இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வீடியோவாக உங்களுக்கு வந்து நான் வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் வழியாக தெரிவிச்சிருக்கீங்க உங்கள் டவுட்ஸ் எல்லாம், அதெல்லாம் சீக்கிரமாக நான் வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஏன் வந்து பேக் பெயின் வருது, ஏன் வருது, என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சில விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணாததுனால தான் நமக்கு அந்த பெயின் வருது, சரிங்களா? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி பெயின் இருந்த காலத்தில் ஒர்க்கே பார்க்காம படுத்து தூங்குவேன். நான் தூங்கிட்டு வேலையை பார்க்காம ஸ்டாக் உழுந்து போய் லாஸ்ட் மினிட்ல வந்து கஸ்டமர் கேட்கும்போது அவங்கள உட்கார வச்சு தச்சு கொடுப்பேன். இப்படியே பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒரே நாளில் ஸ்டாக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணும்பொழுது திரும்பியும் நான் டயர்டாகி திரும்பியும் 2 நாள் ரெஸ்ட் எடுப்பேன். அந்த 2 நாள் ஒர்க்கை மறுபடியும் உட்காந்துட்டு ஸ்டிச் பண்ணுவேன். இப்படியே போயிட்டே இருந்தது. அப்போ தான் ஒரு நாள் யோசித்தேன், நமக்கு இன்கமும் கம்மியாயிடுச்சு, நமக்கு இன்கம் வேணும்னா ஸ்டிச் பண்ணணும்னா நம்ம ஹெல்த் சரியாக இருக்கணும். அப்போது நமக்கு பெயினை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு டெய்லர் அக்கா, அவங்க சீனியர், அவங்கள்ட்ட போய் நான் கேட்கும் பொழுது அவங்க ஃபாலோ பண்ணுற இந்த 5 விஷயத்தை எனக்கு வந்து சொல்லி தந்தாங்க. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா, நாம் தைக்கும் பொழுது நம்ம உட்கார்ற பொசிஷன் ரொம்ப முக்கியம். அதில் வந்து அந்த ஸ்டூலோட ஹைட்டு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஹைட்டு லெவல் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நம்ம உட்காரும் பொழுது நம்மளோட ஷோல்டர் ஹைட்டும் மிஷினோட ஹைட்டும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கணும். சேம் டைம் நம்மளோட பாதம் தரையை தொட்டுட்டு இருக்கணும், சரிங்களா? இந்த லெவலில் 2த்தையும் பேஸ் பண்ணி உங்கள் ஸ்டூலோட ஹைட் கரெக்டாக உங்களுக்கு இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸ்டூல் ஹைட்டை வந்து சின்ன விஷயமா நினைக்காதீங்க, ரொம்ப பெரிய விஷயம் இது நமக்கு. அதை வந்து சரி பண்ணுங்க, உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது 2வதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் பிரேக் கொடுங்க. அந்த 5 நிமிஷம் பிரேக்கில் நீங்கள் எழுந்திருச்சு அசைவு கொடுங்க, சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு நடக்கவாது செய்யுங்க, வேறு வேலை ஏதாவது பாருங்கள். ஆனால் உட்காராதீங்க. உட்கார்ந்து கண்டினியூவாக இருந்தீங்கன்னா அப்போ பெயின் அதிகரிக்கும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, எழுந்திருச்சு கொஞ்சம் அசைவு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். 3வதாக பார்த்தீங்கன்னா, பேக்கில் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தலவாணி ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ ஸ்டூலில் தலவாணி எப்படி கொடுக்குறதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நான் என்ன ஐடியா பண்ணுவேன்னா, ஸ்டிச் பண்ணும் பொழுது ஸ்டூலில் உடஞ்ச ஒரு சேரை அது மேலே வச்சு கட்டி அதில் உட்காந்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ பின்னாடி இதையும் வச்சுருவேன், தலகாணியும் வச்சுருவேன். அப்போ எனக்கு வந்து ஸ்டூலே அது வந்து சேர் மாதிரியே இருக்கும், ஹைட்டும் வந்து ஸ்டூலோட ஹைட்டும் எனக்கு லெவலும் கரெக்டாக இருக்கும். சேர் போட்டு உட்காந்துக்கலாமே நீங்கள் யோசிக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஹைட்டு பேலன்ஸ் சரியாக இருக்காது. அதனால நான் இப்படி ஐடியா பண்ணேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது 4வதாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தண்ணி நிறையா நம்ம குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தான் ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு முக்கியம். அதனால் தண்ணியை எவ்வளோ உள்ளதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ உள்ளதுக்கு உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் தண்ணி நிறையா குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் உணவு பழக்கத்தையும் நல்ல ஒரு டயட்டிஷன்கிட்ட கேட்டு உணவு பழக்கத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கிங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். சத்துக்களான உணவை வந்து சாப்பிடுங்க.
அதை சேர்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். எனர்ஜி கிடச்சிச்சின்னா சுறுசுறுப்பாக நீங்கள் ஒர்க்கை பார்ப்பீங்க. ஒர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களால் அதிகமாக உங்களால் சம்பாதிக்க முடியும், இன்கம் எடுக்க முடியும். சரிங்களா? நம்ம வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், முதலிடம் கொடுக்கணும். ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒர்க்கை பார்க்க முடியும். ஒர்க்கை பார்த்தா தான் நம்ம இன்கம் எடுக்க முடியும். அதனால் உங்கள் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது 5ஆவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸசைஸ் டெய்லியும் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் அந்த 10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து எனர்ஜி ரொம்ப கொடுக்கும், டெய்லி சுறுசுறுப்பை கொடுக்கும். நாம் வந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணி டெய்லியும் பண்ண நமக்கு வந்து உடம்பு ரொம்ப ஆக்டிவாகிடும், மூமெண்ட் கொடுக்க. சரிங்களா? அதனால் நம்ம வந்து இதையும் 5வது பாயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 டிப்பையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் பெயின் இல்லாமல் சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக ஒர்க்கை பார்த்து ஸ்டிச் பண்ணி அதிகமாக உங்களாலையும் சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்தை தெரிவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம எம்ப்ராய்டரி அண்ட் டெய்லரிங் பண்ணுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டீட்டெயில்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.